இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. ஆளுநரை போயிட்டு சந்திச்சதுல மூலமா அந்த இஷ்யூக்கு உரிய அந்த வெயிட்டேஜ் அவர் கொடுக்க மறந்துட்டார். அப்ப ஆளுநரை சந்திச்சிருக்க கூடாது விஜய். இல்ல, ஆளுநரை வந்துட்டு அந்த பதவியே வேணாம்னு சொல்லிட்டு நீங்க மாநாட்டில் தீர்மானத்தை போட்டீங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு கருத்தை நீங்க தெரிவிக்கும் போது விஜய் இதை பார்க்க மாட்டாரா? என்னடா ஐயனா இப்படி பேசுறாரு அப்படின்னு யோசிக்க மாட்டாரா? பாப்பாரு. விஜய் தான் ஜனநாயகவாதி, எல்லாத்தையும் பாப்பாரு, அவர் உணர்வார். அதை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க ஒரு நாள் தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னோம்னா அதுதான் மாநில அரசுக்கும் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதன் மூலமா சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கான பாதுகாப்பு, மாணவிகளுக்கான பாதுகாப்பு எல்லாத்தையும் உறுதி செஞ்சிருக்கோம். அண்ணாமலை தூண்டி அல்லது பாஜக தூண்டி தான் இவர் ஆளுநரை போய் சந்திச்சாரா? இல்ல, வன்னியரசும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மாநாட்டு நடந்த நாள்ல இருந்துட்டு எதிர்கருத்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுடுங்க. ஓகே, இது ஒரு எலைட் அரசியலா இருக்கு அப்படின்னு ஒரு பார்வையை வன்னியரசு வைக்கிறாரு. எலைட் அரசியலை முன்னெடுக்கக்கூடிய விஜய் அம்பேத்கர், பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், வீரமங்கை வேலுநாச்சியார் இவங்க எல்லாம் ஐடியெல்லாம் காட்டுவார். அவரு ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திச்சிருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த சம்பவம் தொடர்பாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தொடர்பாக அவருடைய அந்த அறிக்கையில இருந்தது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? விஜய் முதலா ஆளுநரை சந்திச்சிருக்காரு, நேரடி அரசியல உதிச்சிருக்காரு அப்படின்லாம் பேசுறாங்க. அவர் நேரடி அரசியல் உதிச்சது வரவேற்கத்தக்கது ஒன்று. ரெண்டாவது விஷயம், அவருடைய பலத்தை, அந்த கட்சியினுடைய பலத்தை காட்டி மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஒரு அழுத்தம் தரத்துக்கு பதிலாக ஆளுநரை போயிட்டு சந்திச்சதுல மூலமா அந்த இஷ்யூக்கு உரிய அந்த வெயிட்டேஜ் அவர் கொடுக்க மறந்துட்டார். ஆளுநரை சந்திச்சிருக்க கூடாது விஜய். ஆளுநரை அந்த பதவியே வேணாம்னு சொல்லிட்டு நீங்க மாநாட்டில் தீர்மானத்தை போட்டீங்க. இப்ப போயிட்டு ஆளுநரை சந்திக்கிறீங்க. எல்லாருக்குமே தெரியும் ஆளுநர் வேற, ஸ்டேட் வேற கிடையாது. ஐயநாதன் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி விஜய் கட்சி சார்பாக ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் நீங்கள் போய் பங்கேற்றீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கருத்தை நீங்கள் தெரிவிக்கும் போது விஜய் இதை பார்க்க மாட்டாரா? என்னடா ஐயனா இப்படி பேசுறாரு அப்படின்னு யோசிக்க மாட்டாரா? பாப்பாரு. விஜய் தான் ஜனநாயகவாதி, எல்லாத்தையும் பாப்பாரு, அவர் உணர்வார். விஜய் எப்படி அப்படின்னோம்னா அவர் ஒரு கலெக்டிவ் ஃபங்க்ஷனிங் அப்படின்றதுல தான் அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு கட்சியை கொண்டு போகிறோம், தமிழ்நாட்டுக்கு ஒரு தீர்வை கொடுக்குறோம், தமிழ்நாட்டுக்கு ஒரு சுபிட்சத்தை கொடுக்கணும், தமிழ்நாட்டினுடைய அரசியலை, ஜனநாயகத்தை மீட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் செய்கிறாரு. நாடு தழுவிய அளவுலேயே அவருடைய கொள்கை அப்படி தான் இருக்குது. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ தாவேகா அப்படின்றது ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி அப்படின்றது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கு எல்லாம் தெரியும். அதை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க ஒரு நாள் தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னோம்னா அதுதான் மாநில அரசுக்கும் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதன் மூலமா சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கான பாதுகாப்பு, மாணவிகளுக்கான பாதுகாப்பு எல்லாத்தையும் உறுதி செஞ்சிருக்கும். இவரை போயிட்டு சந்திக்கிறதுனால என்ன பலன் ஏற்பட போகுது? என்னோட கேள்வி அவ்வளவுதான். இல்லை, இப்போ உங்க கேள்வி நியாயமான கேள்வியா இருக்கு. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அவர் தான் வேந்தரா இருக்கார். அப்படிங்கும் போது ஒரு நியாயமா அவர் அவரை போய் சந்திச்சு, ஏங்க துணைவேந்தரை இத்தனை நாள் நியமிக்காம இருக்கீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையும் அவர் பேசுவதற்கான ஒரு சூழலா இதை பார்க்க கூடாதா? இல்லையா? அந்த மாதிரி அவர் மேல பொறுப்பை ஃபிக்ஸ் பண்ணவே இல்லையே. எங்க போறது? நம்ம இந்த மாநில அரசு தான் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குதுன்னு மாநில அரசு கிட்ட தானே அவர் இருக்கிறாரு. அவர் இப்போ சட்டம் ஒழுங்காகட்டும் எதுவாக இருக்கட்டும், அது மாநில அரசுக்கு உட்பட்டது. இவர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஸ்டேட் ஆளுநர். இவரால் என்ன பண்ண முடியும்? ஸோ நீங்கள் ஏதோ ஒரு மக்களை திரட்டி, தோழர்களை திரட்டி, கட்சிக்காரங்களை திரட்டி ஒரு பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா அது இந்த அரசுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இவரை சந்திக்கிறதுனால என்ன இருக்குது? இப்போ நீங்க ஆர்ப்பாட்டம் சொல்றீங்க. காலை வேளையில டி நகர்ல காலேஜுக்கு அருகே பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறாங்க. காலையில ஒரு அறிக்கை உணர்வுபூர்வமா பெண்களை மையப்படுத்தி அந்த அறிக்கைங்கிறது இருந்தது. அது கொடுக்கும்போது புஷி ஆனந்த் கைது செய்யப்படுறாரு, தாவேகா உடைய தொண்டர்கள் கைது செய்யப்படுறாங்க. இதுவே ஒரு மாறுபட்ட ஒரு வடிவத்துல விஜய் எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இதை பார்க்க கூடாதா? நிச்சயமா இந்த மாதிரி அவருக்கு கடிதத்தை கொடுக்கறதன் மூலமா நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்றத அவர் உறுதிப்படுத்துறாரு. அண்ணனாகவும் அரணாகவும் நிற்பேன் அப்படிதான் அவர் உறுதி கூறுறாரு. ஆனா அதையே தமிழக அரசு அஞ்சுது, பயப்படுது. அப்ப ஆர்ப்பாட்டம் பண்ணா எவ்வளவு பெரிய எஃபெக்ட் ஏற்படும்? இல்ல, அதனாலதான் அவர் பண்ணலையோ என்னமோ. அது மட்டும் இல்லாம நம்ம ஆளுநரை போய் சந்திச்சு இதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் வேற ஒரு ட்ராக் எடுக்கிறாரா? இல்ல, அது இஷ்யூ கொடுத்த வெயிட்டேஜ் குறையுது இல்ல, அதான் நான் சொல்ல வரேன். இல்ல, அப்ப மாநாட்டில் அவர் பேசின விஷயம்
வெயிட்டேஜ் குறைஞ்சி இப்போ மாற்று ஒரு கருத்தை வந்து மாற்று ஒரு நிலைப்பாடை வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்படி சொல்ல விஷயம். முடியாது, அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே இப்படி நடக்குது அப்படின்னோம்னா மற்ற இடங்கள் எல்லாம் என்ன சொல்றது, இது தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு இடம், இங்கேயே இப்படி நடக்குதுன்னா மற்ற இடங்கள் எல்லாம் எப்படி? அது மட்டும் இல்லாத பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்குது அப்படின்றத ஏற்கனவே ஒரு அறிக்கையில கொடுத்திருந்தாரு அவர். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னோம்னா அதற்கான சரியான வழி என்ன அப்படின்னோம்னா மக்களை திரட்டி, தோழர்களை திரட்டி, தொண்டர்களை திரட்டி பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம் செய்யறது தான். அதான் அழுத்தத்தை கொடுக்கும். ஆளுநரை சந்திக்கிறது அப்படின்னோம்னா விஜயனுடைய மொழியிலே சொல்றோம் அப்படின்னோம்னா அது ஒரு சம்பிரதாய நடவடிக்கை, அவ்வளவுதான். அதனால பெருசா பலன் எதுவும் அடைய போறது இல்லை. ரெண்டாவது ஒரு விஜய்னு சந்திக்கிறாரு, ஆளுநர் வந்து ஜோசப் விஜய்னு என்னை சந்திச்சாருன்னு போடுறாரு. அப்படிலாம் சொல்றதுக்கு என்ன இருக்குது? அப்போ அவர் அந்த மதவாத கண்ணோட்டத்தை அவர் கைவிடலை, அதிலே தான் அவர் இருக்கிறாரு. அப்போ இதனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? அதான் நான் பெருசாக்குறேன். ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய பலத்தை தான் ஒரு இஷ்யூல வந்துட்டு காட்டணும், வெளிப்படுத்தணும். அப்பதான் மக்கள் வந்துட்டு அந்த பலத்தை வந்துட்டு நமக்கு தேவையானதா, அது தேவையான வகையில வந்துட்டு ஒரு பயன்படுத்துறாருன்ற பேரு விஜய்க்கு வரும். இல்லை, இப்போ நீங்க அப்படி நினைக்கிறீங்க? இப்போ வந்து அதிமுக வந்து ஆளுநர் சந்திச்சு இந்த விவகாரம் தொடர்பா வந்து கோரிக்கை வைக்கல, அண்ணாமலையும் வைக்கல. விஜய் வச்ச பின்பாக தான் அண்ணாமலையே போறார். இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க, அண்ணாமலை தூண்டி அல்லது வந்து பாஜக தூண்டி தான் இவர் வந்து ஆளுநரை போய் சந்திச்சாரா அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறாங்க. வன்னியரசு அவருடைய பதிவிலேயே போடுறாரு. இல்ல, வன்னியரசும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வந்துட்டு மாநாட்டு நடந்த நாள்ல இருந்துட்டே வந்துட்டு எதிர்கருத்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுடுங்க. நான் என்ன கேட்கறேன்னா, விஜய் திட்ட தெளிவா அவர் சொன்னாரு, எங்களுடைய தத்துவார்த்த எதிரி பாஜக தான். மதவாதம், சாதியவாதம், இனவாதம், மொழிவாதம் அனைத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ட்டாரு. ஸோ பாஜகவோட நிற்கிறதுக்கு வந்துட்டு அவரே அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டணும், அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எனவே விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய செயல்பாடு சுதந்திரமானது, தமிழ்நாட்டு மக்களுக்கானது. இப்போ ஆளுநர் சந்திச்சுட்டு வெளியே வராரு, கை மட்டும் அழைச்சிட்டு போறாரு, செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து எடுத்து வைக்கிறாங்க. நீங்க சந்திச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆஸ் யூசுவல் அவர் நேற்று போன மாதிரியே கிளம்பி போனது சரிதாங்கிறீங்களா? வேற ஒரு நிகழ்ச்சியா இருந்து விஜய் சந்திக்கல அப்படின்னா கூட நான் சங்கடப்பட்டிருப்பேன். இந்த ஆளுநர்கிட்ட போயிட்டு இந்த மனு கொடுத்தாரு, ஆளுநர் என்ன சொன்னாருன்னு உங்ககிட்ட கேட்டேன்னா என்ன சொல்லுவீங்க? ஆளுநர் அவ்வளவுதான். ஆளுநர்கிட்ட என்ன கொடுத்தாங்கன்றத ஊடகத்துல எல்லாருக்கிட்டையும் கொடுத்தாச்சு. ஆளுநர்கிட்ட நாங்க என்ன கொடுத்தோம் அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு, அவங்க என்ன கொடுத்தாங்கன்றத சொல்லிட்டாரு. ஆளுநர் என்ன சொன்னாரு பார்க்கலாம், அவ்வளவுதானே. இதுக்கு என்ன பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இருக்கு? அப்ப பத்திரிகையாளர் விஜயை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த இடத்த அவங்க புரிஞ்சுக்கணும். விஜய் வந்துட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேன், சந்திக்கவே போறதில்லை அப்படின்னு எதையுமே சொல்லலைங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, யுசி பேஸ்டா மக்கள் மத்தியில அவர் போக போறாரு. அப்போ போகும்போது மக்கள்கிட்டையும் பேசுறாரு, ஊடகம் வழியா எல்லார்கிட்டையும் பேசுறாரு. இப்போ விஜய்க்கு வந்துட்டு ஊடகங்கள் தானே அவ்வளோ தூரம் ஒரு மைலேஜ் கொடுத்தது, அவ்வளோ தூரம் ஒரு அட்ராக்ஷன், ஒரு சென்டர் பண்ணி அவ்வளோ கொண்டு போகிறாங்க. அதை அவர் மதிக்காத இருப்பார் அவர்? இல்லை, மதிக்கலையே அப்படிங்கிறதான பத்திரிகையாளர்லாம் வருத்தப்பட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளர் எல்லாரும் டிவியில் பேசுகிறாங்க, ஊடகத்தில் மெயின் ஸ்ட்ரீமில் பேசுகிறாங்க. இல்லை, மெயின் ஸ்ட்ரீமில் பேசுகிறவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியும், விட்டுருங்க, அது வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலைப்பாடு, நான் அவருடைய ஆதரவாக தான் நான் பேசுகிறேன். எனக்கு தெரியாது அது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு. எனவே அது கிடையாது. இன்னொரு மேஜர் விஷயம் அவர் முன்னெடுக்க போகும்போது பத்திரிகையாளர்களை சந்தித்து தான் அந்த இஷ்யூவே போகும். இது ஆளுநர் மாளிகை சந்திப்பில் வந்துட்டு நம்ம மக்கள்கிட்ட சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்றதுக்காக அவர் போயிட்டார், அவ்வளோதான். ஓகே, இது வந்து ஒரு எலைட் அரசியலாக இருக்கு அப்படின்னு ஒரு பார்வையை வந்து வன்னியரசு வைக்கிறாரு. எலைட் அரசியலை முன்னெடுக்கக்கூடிய விஜய் வந்துட்டு அம்பேத்கரை, பெரியாரை, பெருந்தலைவர் காமராஜரை, வீரமங்கை வேலுநாச்சியாரை, இவங்களெல்லாம் ஐடியெல்லாம் காட்டுவார் அவர். இல்லை, எலைட் அரசியல் அவர் சொல்லும் போது இது ஒரு கனெக்டிங் ஃபேக்டரா உண்மையை தான் அவர் சொல்றாரோ அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு விஜய் அவர்களே வந்து அந்த சூழலை உருவாக்குறாரோ அப்படிங்கிற பார்வை வருது. இப்போ சென்னையில மழை வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டது, அவர் நேரடியா போல, அவர் இருக்க இடத்துக்கே வந்து கூப்பிட்டு வச்சு நிவாரண பணியை வந்து கொடுக்குறாரு. அதே மாதிரி தூத்துக்குடி நிகழ்வும் போது அவர் நேரடியா போல, அந்த நிகழ்வு முடிந்த பின்பாக வந்து இந்த ஒரு விஷயத்த பண்றாரு. ஊடகவியாளர்கள் வந்து சந்திக்கிறது இல்லை, ஆனா தானா எல்லாரும் வந்து என்னோட செய்தியை போடுவாங்கன்னு சொல்லி அவர் நம்புறாரு. அப்ப இதெல்லாம் தானே எலைட் அரசியல். பலன் பெற்றது யாரு? தூத்துக்குடி. அதுக்கப்புறம் இங்க பலன் பெற்றது யாரு? அதை மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடிய கடமை வந்துட்டு ஊடகங்களுக்கு இல்லையா? விஜய் ஒரு எலைட்டா இருந்தார் அப்படின்னா, தாக்கல் சத்திரத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களை வரவழைச்சி சோறு போட்டு 10 பேரை அவங்களோட உட்காந்து பேசி அவங்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் எல்லாம் கொடுத்து, நாங்கள் வரணும்னு தான் நினச்சேன், நான் வந்தால் நிறைய கூட்டம் சேர்ந்துடும், இப்போ இந்த மாதிரி உங்களோட பேசினான்ப்பா, தெரிஞ்சுக்கிறேன்னு, இதுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடும், அதனால தான் உங்களை கூப்பிட்றேன், வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அண்டர்ஸ்டாண்டிங் த லீடர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னுடைய அனுபவத்துக்கு விஜய் எப்படியாப்பட்ட மனிதன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் இந்த அளவுக்கு ஒரு சுதந்திரம் எடுத்து நான் அவரை விமர்சிக்கிறேன். நீங்கள் நல்லா கவனிக்கணும். விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ அம்பேத்கர் புத்தக வெளியீட்டில் அவர் என்ன சொன்னார், எல்லாம் செய்யலாம்,
எப்போ செய்ய முடியும்? ஒரு அக்கறையுள்ள அரசு தான் எல்லாத்தையும் செய்யலாம். அவ்வளோதான். ஒரு அக்கறையுடைய அரசு. திருவள்ளுவர் சொன்ன கண்ணோட்டம் அவ்வளோதான். உனக்கு ஒரு கருணை உள்ளத்தோட இருந்தா அப்படின்னா மக்களுக்கு செய்ய வேண்டியதை நீ செஞ்சிடலாம். சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்றது தான் அவர் ரொம்ப தீவிரமாக இருக்காரு. அதை கூட ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு. அவர் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக இருக்காருங்க, வெளிப்படையாக இருக்கிறாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். அவர் இந்த ஷூட்டிங்னால வந்துட்டு அவர் கொஞ்சம் கட்டுண்டு கிடக்கிறாரு. இதனால இவ்வளோ விமர்சனங்கள்லாம் வருது. விவாத பொருளாக ஆகுது. அவர் ஒன்ஸ் அதை முடிச்சுட்டு திரும்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவரை பற்றி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்க வேண்டிய அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா அவர் காட்டக்கூடிய அக்கறை, மக்கள் மீதான பற்று. ஓகே, இப்போ விஜய் வழியில அண்ணாமலை செயல்படுறாரா? இப்போ இவர் பார்த்து முடிச்சோன்னே அவர் பார்க்குறாரு. அண்ணாமலை வேறங்க, அவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஆளுநர் தேவை. ஆளுநரை வச்சு இங்கே என்னென்ன கொடைப்பிடி பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதான் விஜய்ன்றவர் சந்திக்கிறாரு, ஆளுநர் ஜோசப் விஜய்னு காட்டுறாரு. ஏன், என்ன அவசியம்? அப்போ அந்த மதவாத எண்ணம் இந்த கண்ணோட்டத்தோட தான் இருக்கிறாங்க. அந்த இஷ்யூனுடைய ஆழத்தை அவர் எவ்வளோ ஆழமாக அதில் எழுதியிருக்கிறாரு பாருங்க. அவர் கொடுத்த அந்த மெமரண்டத்தில் எவ்வளோ ஆழமாக எழுதியிருக்கிறாரு பாருங்க. அதில் வந்துட்டு சொல்லக்கூடிய போது இவங்க எந்த இடத்துல கவனமாக இருக்கிறாங்கன்னு பாருங்க. இப்போ இதுல இருந்து தெரியுது விஜய் யாருக்கு எதிராக இருக்கிறாரு அப்படின்றது தெரியுது இல்லை. ஸோ அவங்க மாற மாட்டாங்க. விஜயும் மக்கள் சக்தியை நம்பி மக்களுக்காக இருக்கக்கூடிய அவருடைய அரசியல் மாற்றம் நிகழாது. ஓகே, இந்த விவகாரம் இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. நேற்று கூட ஒரு விஷுவல் நான் பார்த்தேன். நம்ம மாநகராட்சி கட்டிடத்தில் ஒரு கவுன்சிலர் வந்து பேசக்கூடிய விஷயம் வந்து அண்ணாமலை அவருடைய ட்விட்டர் பதிவில் வந்து போட்டிருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவே கிடையாது. 2 காதலர்கள் வந்து பேசிக்கிறாங்க, எவனோ ஒருத்தன் வரான், பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து அந்த பெண் வந்து ஆளாக்கப்படுறாங்க. சென்னை மாமன்றத்தில் பேசும்போது அவங்க குறிப்பிட்டு 20 வழக்குகளை போட்டிருக்கக்கூடிய அந்த அந்த குற்றவாளி அட்வைஸ் பண்ண போறாங்க. என்ன சொல்றான் திமுககாரன்? இதே மாதிரி குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறான்ற ரிப்போர்ட்டும் போலீஸ் கிட்ட போயிருக்குது. இவ்வளவு சுதந்திரமா எப்படி வந்துட்டு ஒரு பாலியல் வன்கொடுமையில அவன் ஈடுபட்டான் அப்படின்ற ஒரு கேள்விதான் பெருசா இருக்குது இன்னைக்கு. எங்க இருந்து வந்து சுதந்திரம்? 20 வழக்கு இருக்கிறவன் எப்படி நடமாடினா? ஜாலியா பிரியாணி கடை வச்சுக்கிட்டு வித்துட்டு கடையை மூட்ட உடனே இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் ஈடுபடுறதுக்கு எது சுதந்திரம் கொடுத்துச்சு சொல்லுங்க, நீங்க பார்க்கலாம். சட்டம் ஒழுங்குன்னு என்னங்க அர்த்தம்? இல்ல, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியில்லையா? நான் கேட்குறேன், சட்டம் ஒழுங்குன்னு என்ன அர்த்தம்? இப்படி வாங்க நீங்க. சட்டம் ஒழுங்குன்னு என்ன அர்த்தம்? எல்லோரும் ஒரு பாதுகாப்பு உணர்வோட வாழணும், போயிட்டு வரணும் இல்லையா? ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இன்னொரு பையனோட பேசுறாங்க அப்படின்னோம்னா இன்னொருத்தன் வந்துட்டு போது அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு பாலியல் வன்கொடுமை துன்புறுத்தலுக்கு உட்படுத்துறான் அப்படின்னோம்னா அந்த பொண்ணு செஞ்ச தப்புன்னு சொல்லி நம்ம டைவர்ட் பண்ண போறோமா? அது சரியாது. அது அவங்களுடைய தனிமனித சமாச்சாரம், அந்த குடும்பத்திற்குரியது, அது வேற கதை. வெளியாளுக்கு அங்க என்ன வேலை? வெளியாள் செஞ்சதுன்னா அவனுக்கு எங்க அந்த துணிச்சல் வந்துச்சு சொல்லுங்க. திமுகவுடைய மூத்த அமைச்சர் நேற்று செய்தியாளர் சந்திப்பின் போது என்ன சொல்றாரு? சட்ட அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாட்டுல நைட்டு இரவு வேளையில கூட நகைகளை போட்டுட்டு பெண்கள் வந்து சுதந்திரமா நடமாட முடியும், அந்த அளவுக்கு இங்க வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. விஜய் அவர்கள் மற்ற மாநிலத்துல பெண்கள் எவ்வளவு வந்து பாலியல் ரீதியாகவோ அல்லது பெண்களை எப்படி மதிக்கிறாங்க அப்படிங்கறலாம் அவர் போய் பார்த்துட்டு வரணும். பார்த்துட்டு வராம இவரெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்வியை நான் அமைச்சர் ரகுபதியை பார்த்து கேட்கிறேன். ஒண்ணு, நட்ட நடுராத்திரி இங்க தமிழ்நாட்டில் பெண்கள்லாம் ஃப்ரீயா போக முடியும் சுதந்திரத்தோட. 8 மணிக்கு நடந்தது அந்த இன்சிடென்ட், அதுவும் ஒரு கேம்பஸுக்குள்ள. ஈடுபட்டவன் 20 வழக்குகளை சுமந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர். நீங்க சட்ட அமைச்சர் தானா? 2வது, இது உங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் அமைச்சாங்கன்னா அப்ப நீங்க சொல்லுவீங்களா? பீகார்ல இருக்கிற மாதிரி இல்லை, உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற மாதிரி இல்லை, நம்ம தமிழ்நாடு மேம்பட்டு தான் இருக்கு, ஆனால் இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? ஏதாவது பொறுப்புணர்வு இருக்கா உங்களுக்கு? அக்கறையோட விஜய் பேசுறாரு. இந்த அக்கறை இல்லையா? பேசாத போங்க. இந்த மாதிரி வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. இல்லை, இந்த விவகாரத்தில் ரகுபதி பேசுகிறாரு, கீதா ஜீவன் வந்து அவங்க பேசுகிறாங்க. பெண்களுக்காக இந்த அரசாங்கம் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கு, மகளிருக்கான அந்த இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இவ்வளோ பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்னங்க பெண்களுக்கு திமுக அரசாங்கத்தில் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் 10ஆம் சொல்லிட்டு போகிறீங்க? இப்படியெல்லாம் எதுவுமே அந்த அறிக்கையில் இல்லை. விஜயனுடைய அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு பெண்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா இல்லையா? இதுதான் முதல் கேள்வி. நடந்திருக்கக்கூடிய விடயத்தில் ஈடுபட்டவர் எந்த சுதந்திரத்தோடு எந்த துணிச்சலோடு ஈடுபட்டார்? அது முதல்ல பதில் சொல்லுங்க. நாங்கள் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, என்ன வந்தீங்க, அது எதனால கொடுக்குறீங்க, எப்படி வாங்கி கொடுக்குறீங்க, அந்த கதைக்கெல்லாம் வரவே இல்லை. அதுக்கெல்லாம் அந்த இடத்துக்கெல்லாம் விஜய் வரவே இல்லை. அவர் கேட்கறது இங்கே பாதுகாப்பு சூழல். அதுதான் எங்கே போயிட்டு யாருக்கிட்ட பேசுறது? நாம் சொல்லியும் ஒன்றும் நடக்கலையே. வேங்கவியில் நடந்துருச்சா? ஒரு இடத்துல இங்கே மருத்துவருக்கு நடந்துச்சு, என்னாச்சு? நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இங்கே நிலவுதான் இல்லையா? அவ்வளோதான். இல்லாட்டி கிரிமினல்கள் வந்துட்டு எப்படி இந்த அளவுக்கு வந்துட்டு
ஒரு சுதந்திரத்தோட செயல்படுறாங்க. அது போல சொல்லுங்க. இப்போ அவர் வந்து ஆளுநர் பார்த்துட்டு போயிட்டாரு. இப்போ ஆளுநர் என்ன முடிவு எடுக்க போறார், தமிழ்நாடு அரசாங்கம் வந்து என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம பொறுத்திருந்து பார்க்கணுமோ அதே மாதிரி விஜய் வந்து அடுத்த கட்டமா இந்த விஷயத்தை எப்படி எடுத்து பேச போறார் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குல்ல. இப்போ இன்னைக்கு அதிமுக சார்பா ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்றாங்க, பாஜக சார்பா அவங்க ஆல்ரெடி ஆர்ப்பாட்டம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ணாமலை ஒரு சபதமே எடுத்து முடிச்சிட்டாரு, நான் வந்து செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இப்போ விஜய் அவர்கள் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவார்? நிச்சயமா போராட்டத்தில் ஈடுபடலாம். அது அந்த கட்சி நிச்சயம் முடிவெடுக்கும் தான் நான் நினைக்கிறேன். இந்த விடயத்துக்கு அழுத்தம் தர வேண்டியது அரசுக்கு தான் அப்படின்றது தெரிஞ்சு விட்ட பிறகு, அதுவும் இந்த மழை நீர் இதுக்கான நிவாரணம் எல்லாம் இந்திய ஒன்றிய அரசு கேட்டுக்கொண்டு தமிழக அரசு கேட்டபடி முழுமையா தரணும் அப்படின்னு சொல்ற ஒரு கோரிக்கை வச்சுட்டு பிற்பாடு ஒரு மக்கள் திரட்டி தொண்டர்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறத விஜய் உணர்ந்திருப்பார், நிச்சயமா செய்வார். இந்த விவகாரத்துல அண்ணாமலை கோவப்பட்டது நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை ஒரு கட்சியினுடைய தலைவர். அந்த கட்சிக்காக அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக அவர் நல்லா உழைக்கிறாரு, எல்லாம் பண்றாரு, ஃபோக்கஸ்ல கொண்டாந்து நிறுத்திருக்காரு. உங்களுடைய தொண்டரையும் உங்களுடைய கட்சி பலத்தையும் வச்சுக்கிட்டு மாநில அரசுக்கு நீங்க அழுத்தம் கொடுக்க முடியாதா? இல்ல இங்க இருக்கக்கூடிய ஆளுநர்கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு ஆர்டிகல் 355 கீழே 356 தான் கரைக்கிறது, 355 படி இந்த அரசுகிட்ட அந்த விளக்கம் கேட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்க முடியாதா? அதெல்லாம் செய்யாத நான் சாட்டையில் அடிச்சுக்கிறேன்றீங்க, செருப்பு கூட நடப்புன்றீங்க. இல்ல நான் இதுக்காக வரல, இந்த அரசியல் பண்றதுக்காக நான் வரல, நான் வந்தது மக்களுக்காக சேவை பண்ணணுங்கிறதுக்காக. அப்புறம் அதிகாரத்துல எதுக்கு உங்க கட்சி இருக்குது? வெங்காய பதவிங்கிறார், நான் இருக்கிறது வெங்காய பதவி இருக்கிறதுனால நான் அமைதியா இருக்கேன், இல்லாட்டி நடக்கிறதே வேறங்கிறார். பல கேஸுகளை பார்த்தவன், பல கேஸுகளை வந்து எஃப்ஐஆர் போட்டவன். யூ ஹாவ் பவர்ஸ். உள்துறை அமைச்சகம் இருக்குது, உங்களுடைய ஆளுநர் தான் இவரு. நடக்கிற விட என்ன ரிப்போர்ட் பண்ணுங்க, மாநில அரசுகிட்ட விளக்கங்களுக்கு, மாநில அரசு அட்மானிஷ் பண்ணுங்க. ஏன் அதெல்லாம் செய்யல? அதை விட்டு நீங்க இன்னும் ஒரு இண்டிவிஜுவலா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நான் சாட்டைகள் அடிச்சுக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு சரியானதா தெரியல. இல்ல செருப்பு கழட்டுறது அப்படிங்கிறது செருப்பு போட மாட்டேன், அதெல்லாம் அவருடைய இஷ்டங்க. அவருடைய ஒரு கட்சி தலைவரும் எப்படி வேணும் முடிவு எடுக்கலாம். ஆனா இது வந்துட்டு பயன் தராத ஒரு முடிவு, அவ்வளவுதான். நீங்க செய்யக்கூடிய ஒரு செயல். இது ஒரு வைராக்கியமா பார்க்க கூடாதா? உங்களுக்கு பாக்குறதுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா நீங்க பாருங்க, எனக்கு அது தெரியல, அப்படி தெரியல. ஒரு தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டெடிகேஷனா வந்து நான் ஐபிஎஸ் அதிகாரியா வந்து படிச்சு பெரியாளாகி 9 வருஷம் வந்து குப்பை கொட்டியிருக்கேன். அந்த குப்பை கொட்டி நான் இதெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கான மெயின் காரணமே மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறக்கா வந்தேன். கடைசியாக வடநாடு தென்னாடு இப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கீங்க. பிரச்சனை மக்கள் பிரச்சனையை பேசுங்கிறாரு. மக்கள் பிரச்சனை நீங்க பேசுங்க ஐயா, உங்களை யாரு தடுத்தது? மக்கள் பிரச்சனை நீங்க பேசுங்க. நீங்க மக்களுக்கு நல்லது பண்ண வந்துட்டு ஏன் பிஜேபிக்கு போனீங்க? மக்களுக்கு எங்க நல்லது பண்ணிருக்குன்னா ஏன் ஒரு இடத்துல கூட நீங்க ஜெயிக்கல? 8 முறை பிரதமர் இங்க வந்தோம், அதுக்கு நீங்க பதில் தேடுங்க. நீங்க மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க அது சொல்லுங்க. கார்பரேட்டுக்காக செஞ்சிருக்கீங்க, நிறைய ரோடு போட்டு கொடுத்துருக்கீங்க, ரோட்ல சாலை சுங்க வரி வசூல் பண்ணி அடிச்சுக்கங்க அப்படின்ற. ஏர்போர்ட்டை வந்துட்டு எக்ஸ்பாண்ட் பண்றீங்க, அதை தூக்கி அதானி கொடுக்குறீங்க. போர்ட்டை கேட்டீங்க, அதை வாங்கி அதானி கொடுக்குறீங்க. இதை தவிர வேற என்ன நீங்க பண்றீங்க? என்ன பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடாத ரிஜெக்ட் பண்ணாங்க. அதை நீங்க யோசிங்க. அங்கேயே தப்பா இருக்கும்போது அந்த கட்சியில போயிட்டு இருந்துகிட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும், உங்களால எப்படி செய்ய முடியும்? இப்போ உங்களுடைய அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு, எல் முருகன். எவ்வளவு காலமா இத்தனை ஆண்டுகளா அமைச்சர் இருக்காரு, என்ன செஞ்சிருக்கிறாரு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார் அமைச்சரா, என்ன செஞ்சார் தமிழ்நாட்டுக்காக? அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை செல்வாக பயன்படுத்தி சொல்லுங்க. உங்க கட்சியுடைய தலைமைகளோட வச்சுக்கிட்டு தானே நான் கட்சியுடையமா மீனவருடைய பாதுகாப்புக்காக ஒரு ஃபைலை மூவ் பண்ணோம். சுஷ்மா ஸ்வராஜ் இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு மீனவர்களை பொசுக்கு தூக்கி உள்ள வைக்கிறான். இன்னைக்கு எவ்வளவு போட்டு அங்க நாசம் ஆயிட்டு கிடக்குது, எவ்வளவு தூரம் அந்த ஜனங்க நொந்து போய் மீனவர்கள் வந்துட்டு போராட்டம் பண்றாங்க. இதெல்லாம் எதுவுமே தீக்காத நான் சாட்டையில் அடிச்சுக்க போறேன், செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னு எனக்கு சமீபத்தில் ஒரு ஞாபகம். அது தொடர்பா வந்து ஜெய்சங்கருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. அவர் தொடர்ந்து எழுதிட்டே தானே இருக்காரு. ஃபிஷர்மேன் வந்து தொடர்ந்து வந்து கைது செய்யப்படுறாங்க. சொல்யூஷனே கொடுத்துருக்குறாங்க. நாங்க ஊடகத்துல உட்காந்து பேசக்கூடிய ஒரு நபர் தானுங்க நானு. இவங்க கட்சியினுடைய ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், அண்ணன் திரு இல கணேசன், இவங்கள தானே போய் சந்திச்சாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் சந்திச்சு 32 பக்கம் டாக்குமெண்ட்டை கொடுத்து எல்லாத்தையுமே சொன்னாங்களே. கச்சத்தீவை கொடுத்தது ஒரு நல்லெண்ணெல்லாம் நம்மளுடைய மீனவர்கள்கிட்ட அந்த நல்லெண்ணத்தை காட்ட தவறி அந்த அரசு கிட்ட ஏன் நம்ம அந்த ஒப்பந்தத்தை வச்சுட்டு இருக்கோம், ரத்து பண்ணிட்டு கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு தானே சொன்னாங்க. நடக்கலையே. அதை வந்துட்டு நீங்க கச்சத்தீவு விஷயம் இது பண்ணும் போது மறுபடியும் எடுத்து சொன்னோமே. அப்ப ராஜா பேசாத இருந்துட்டாரு. ஏன் நீங்க எடுக்க வேண்டியதானே, முன்னெடுக்க வேண்டியதானே? அப்ப எதையுமே செய்யாத தமிழ்நாட்டு மக்கள் பத்தில நான் எதோ செய்ய வந்தேன்னா என்ன செய்ய வந்தீங்க? ஓகே, 2025 அதெல்லாம் செய்யறாருன்னு நம்ம பார்த்துருவோம். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது.